இப்போ நான் வந்து ஆம்லேட் போட போகிறேன். ஆம்லேட்னா அந்த ஆம்லேட்டில் ஃபஸ்ட்டு வெள்ளைக்காய் ஊற்றி அப்புறமா வந்து மஞ்சக்காய் வந்து மேலே ஊற்றுவாங்கல்ல, அது போட போகிறோம். வந்து பாருங்கள் வாங்க கைஸ். ஃபஸ்ட்டு நம்ம தோசை கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றினோடனே நல்லா காயட்டும். இப்போ நம்ம கரண்டி எடுத்துக்கலாம். இப்போ நம்மள்கிட்ட வந்து குட்டி ஸ்பூன் தான் இருக்குது. இதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் இதை எடுத்துக்கிறேன். இந்தமாரி நல்லா பண்ணிட்டு இப்போ வந்து இது வந்து வேகணும்னா வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து இது வந்து வேந்திருக்கா வேகலைன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால நம்ம வந்து லைட்டாக இந்தமாரி கொஞ்சம் லைட்டாக தண்ணி இந்தமாரி ஊற்றிக்கிட்டா இது வந்து இந்தமாரி டப்பு டப்புன்னு வெடிக்கும். இப்போ நம்ம வந்து இப்போ இதில் வந்து மஞ்சக்காய் இருக்குது, இதில் வந்து வெள்ளைக்காய் இருக்குது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெள்ளைக்காய் தான் ஊற்றணும். இப்போ வந்து காயட்டும் நல்லா. நம்ம அடுப்பு காயிற வரையும் ஒரு 5 நிமிஷம் வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம 2 வந்து போட போகிறோம். ஆஃப் பாயில் தான் நம்ம போட போகிறோம். ஆஃப் பாயில் வந்து நம்ம எப்படி போடணும்னா பார்க்கலாம். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போ இந்த மாரி இது இந்த மாதிரி தண்ணி ஊற்றணுன்னே எப்படி வருதுன்னு பாருங்கள். இப்போ லைட்டாக ஊற்றி பார்க்கலாம். லைட்டாக ஊற்றணுன்னே வந்துட்டு இந்த மாதிரி ஊற்றலாம். ஒரு வெள்ளைக்காய் ஊற்றிட்டு வந்து மஞ்சக்காய் ஊற்றிடுவோம். இதுமாரி ஊற்றணுன்னே லைட்டாக ஊற்றணும். ஒரு குட்டி ஸ்பூன் எடுத்து அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். போட்டுட்டு இப்போ அதில் மேலே வந்து நான் வந்து கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து நான் போட்டுக்கிறேன். வாங்க. இப்போ நம்மள்கிட்ட பெப்பர் இல்லை காய்ஸ். அதனால வந்து இந்த மாதிரி ஒரு பெப்பரை எடுத்துட்டு வந்து நான் அம்மி கல்லால இடிச்சுக்கிறேன். பெப்பரை வந்து லைட்டாக இடிச்சுக்கிட்டு அதுக்கு மேலே போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்போ நம்ம தோசை கல் அது வந்து எனக்கு வந்து திருவச்சு வரால ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். இதை வந்து ஸ்லோ மோஷனில் வச்சுட்டு அப்புறமா வந்து நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, இதுதான் வந்து ஹாஃப் பாயில். இப்போ வந்து இன்னொன்று நம்ம போட போகிறது. நான் ஆஃப் பண்ணிக்கவா? ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இன்னொரு போடுறதுக்கு நான் வந்து லேட்டாக போட்டுட்டேன். அதனால வந்து நம்ம இப்போ வாங்க கிட்டக்க வாங்க. அந்த கிட்டக்க வந்தாதான் தெரியும். என்னெல்லாம் மழை எல்லாம் கீழே கிடக்குது. கீழேயா? இப்போ வந்து நம்ம வெள்ளைக்காய் வந்து எடுத்துட்டு நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கிண்டிட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டிட்டு இப்போ நம்ம பெப்பர் வந்து பிடிச்சிட்டேன். உங்களுக்கு பெப்பர் வேணும்னா போடுவாங்க. எனக்கு வேணும். ஓகே. இப்போ வந்து நம்ம கேஸ் வந்து ஆன் பண்ணலாம். ஆன் பண்ணிட்டு நான் வந்து இது வந்து
போட்டு இது வந்து வேவணும். ஓகே, இது வந்து ஒரு இப்போ வந்து லைட்டாக நான் தண்ணி போட்டுக்கிறேன். நிறைய நல்லாவே கொதிக்குது. இப்போ நம்ம ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் விட்டகவா. இப்போ நம்ம ஊற்றுறேன். ஹாஃப் பாயில். அதுக்கு மேலே கொஞ்சம் மஞ்சள் ஊற்றிட்டேன். இதுதான் ஹாஃப் பாயில். மேலே கொஞ்சம் குத்தி விட்டுக்கலாம். ஹாஃப் பாயில். இப்போ வந்து நம்ம பெப்பர் எடுத்துக்கலாம். பெப்பர் வந்து எனக்கு பிடிக்காது. நான் வந்து கொஞ்சம் போடணுங்கிறதுக்கு. இப்போ அடுத்து வந்து நம்ம உப்பு போடணும். இதில் வந்து உப்பு போடலை. உப்பு வந்து இப்போ வந்து உப்பு வந்து அங்கே இருக்கு. வாங்க வாங்க. இப்போ வந்து நான் உப்பை எடுத்துட்டு வந்துட்டேன். உப்பு வந்து லைட்டாக போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு அவ்வளோ ஐயோ சாரி கைஸ், இது வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருக்கு. இப்போ நான் எடுத்துட்டேன். நான் வந்து ஆஃப் போட்டுட்டேன். இப்போ நான் வந்து தட்டலை எடுத்துக்கிறேன். எனக்கு ஆஃப் பாயிலும் கலக்கி போட பிடிக்கும். நாளைக்கு நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் கலக்கி. வந்து ஆஃப் பாயில் வந்து கொஞ்சம் இதாகிட்டு சாரி பாருங்க, நம்மளோட ஆஃப் பாயில் ரெடி. இப்போ வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் சூடாக இருக்குது, அவ்வளோதான். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோஸ் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கோம். பிடிச்சிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். பாய்.